வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குவிக்கா செய்யக்கூடிய முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாதத்துலையும் கூட போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை குழம்புக்கு வெங்காயம், தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருந்தா கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பரில் தான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வறுத்துக்கணும். ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடும். மூடி போட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னே நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காயில் 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்சியை அலசி தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு 8 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி பிரைட்டான கலரில் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நம்ம இப்போ முட்டையை சேர்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முட்டையை வேக வச்சுட்டு அதை ஒரு பச்சை தண்ணியில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் முட்டை ஓட உரிச்சிங்கன்னா நல்லா ஷெல்ஸ்லாம் ஒட்டாமல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதில் 2-3 கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை குழம்புல சேர்த்துக்கோங்க. பிளெயினாக நம்ம எக்கை வேக வச்சு சேர்க்கறதுக்கும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கறதும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். பட் இப்படி நீங்கள் பிளெயினாக சேர்க்கறதே வந்து குழம்புல இருக்கிற ஜூஸ்லாம் அந்த முட்டையில் கலந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு எடுத்து அந்த முட்டையில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் முட்டை குழம்பு நமக்கு தயாராகிடும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். அது சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கடைசியாக தான் கரம் மசாலா சேர்த்துக்கணும். நல்லா சூப்பராக டெம்டிங்கான நல்லா கலர்ஃபுல்லான டெலிஷியஸான முட்டை குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். நான் இன்னைக்கு இதோட கீ ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரையோட இந்த முட்டை குழம்பு சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபிலாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.